ஓப்போல இருந்து F29 Pro கூட சேர்ந்து Oppo F29 அப்படிங்கிற இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் வந்து Oppo F29 Pro கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் விலை குறைஞ்ச வெர்ஷனாக வந்திருக்கு. ஸோ இந்த ஓப்போட F29 என்ன விஷயங்கள் தராங்க, மேலும் F29 Pro கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த அளவுக்கு வந்து வித்தியாசப்படுது கொண்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பேசலாம். வீடியோவில் போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவாங்க. முதல்ல இந்த ஓப்போட F29 பில் குவாலிட்டி தான் ஆரம்பிக்கலாம். நமக்கு ஓப்போட F29 Proல பார்த்து அதே பில் குவாலிட்டி இது கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஃபோனுக்கு 7.7 mm திக்னஸ் இருக்குது. வெயிட்டை பொறுத்தவரையும் டீப் பர்பிள் அப்படிங்கிற வெர்ஷன் வாங்கினேன் 185 கிராமும், அதே கிளேசியர் ப்ளூ அப்படிங்கிற வெர்ஷன் வாங்கும்போது 189 கிராம் வருது. இது போய் இந்த ஃபோனுக்கு ட்ரிபிள் IP ரேட்டிங் இருக்குது. அதாவது IP66, 68 மற்றும் 69 அப்படிங்கிற 3 ரேட்டிங் கொடுக்குறாங்க. அதாவது நீங்கள் வந்து ஃபோனை தண்ணிக்குள்ளே போட்டாலும் பிரச்சனை இருக்காது. அது போக வந்து மழை காலங்களில் ஃபோனை வெளியே கொண்டு போனாலும் எந்த விதமான பிரச்சனையும் ஆகாது சொல்லியிருக்காங்க. இது போக இந்த ஃபோனுக்கு 360 டிகிரிக்கான ஆர்மர் பாடி கொடுத்துருக்காங்க. ஓப்போ F29 Proல இருந்த மாதிரியே அது போக MLSTD 18H 2022 அப்படிங்கிற மிலிட்ரி ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது மிலிட்ரி கிரேட் டெஸ்ட்லாம் இதை பண்ணியிருக்க சொல்கிறாங்க. 14 மிலிட்ரி கிரேட் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது மூலம் ஃபோன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பாடி இது மூலமாக கிடைக்குது. அடுத்த இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஒரு 6.7 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் உள்ள AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு 1200 நிட்ஸ் பீக் பிரைட்னஸ் போகுது. மேல் ப்ரொடக்ஷனுக்காக கார்னிங் உள்ள கிளாஸ் 7i அப்படிங்கிற கிளாஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. நமக்கு இந்த ஓப்போ F29 Proல விக்டஸ் 2 கிளாஸ் வந்து பயன்படுத்தியிருந்தாங்க. இதில் வந்து கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க. மற்றபடியாக ஓப்போ F29 Proல பார்த்த மாதிரியே HDR சப்போர்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத சொல்லலை. ஆனால் வந்து டிஸ்பிளே ஓரளவு டீசெண்டான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது போய் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் வருது. அடுத்ததாக இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். நமக்கு இந்த ஓப்போ F29 வந்து Snapdragon 6 Gen 1 அப்படிங்கிற ஒரு 4nm ப்ராசர் கொடுக்குறாங்க. கிராஃபிக்ஸ்க்காக Adrenoட 710 அப்படிங்கிற GPU வருது. ஸோ இந்த ப்ராசர் வந்து கொஞ்சம் பழைய ப்ராசர், உங்களுக்கே தெரியும். யூஸ்வலாக நான் ஏற்கனவே சொன்ன ஓப்போ வந்து இந்த சிப்பில் வந்து பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. அந்த விஷயம் இதுலேயுமே தெரியுது. மற்றபடி இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி பேச முன்னாடி இதோட ரேங்கிங்கை பார்த்துடலாம். இந்த ப்ராசருக்கு நமக்கு 70 ரேங்க் வருது. பி கிரேட் சிப்செட்டாக கொடுத்துருக்காங்க. மார்க்னு பார்க்கும்போது 100க்கு 40 மார்க் எடுக்குது. அதுவே ஓப்போட F29 Proல பார்த்துட்டிங்கன்னா அதில் கூட கொஞ்சம் பெட்டரான சிப்செட் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதுவுமே பழைய ப்ராசர் தான். ஆனால் இருந்தாலும் இந்த ப்ராசர் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அது கொஞ்சம் பெட்டரான ப்ராசர். ஸோ இந்த ப்ராசர் பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆப்ஸ் ரன் பண்ணலாம், மல்டி டாஸ்கிங் ஓரளவு பண்ணலாம். கேம்ஸ்னு பார்க்கும்போது இன்டர்னல் கேம்ஸ், மிட் செட்டிங் கேம்ஸ் விளையாடலாம். ஹெவியான கேம்ஸ்க்கு அந்தளவுக்கு செட் ஆகாது. மற்றபடி RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பொறுத்தவரையும் இந்த ஃபோன் 2 டிஃபரெண்டான கான்ஃபிகரேஷன் வருது. 8GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் மற்றும் 8GB RAM 2GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 2 கான்ஃபிகரேஷன் தராங்க. RAM வெர்ஷன் பொறுத்தவரையும் LPDDR4 தராங்க. ஸ்டோரேஜ் வந்து UFS 3.1 இருக்கு. மற்றபடியாக இந்த ஃபோனுக்கு டியூல் சிம் சப்போர்ட் இருக்கு. ஆனால் மைக்ரோ சிக்கெட்கான சப்போர்ட் கிடையாது. ஃபோனோட OS பற்றி பேசலாம். இந்த ஃபோனுக்கு Android 15 பேஸ் பண்ண ColorOS 15 அப்படிங்கிற இன்டர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. அப்டேட்ஸை பற்றி பெருசாக கம்பெனி மென்ஷன் பண்ணல. வேணா ஒரு வருடத்துக்கு வேணால் OS அப்டேட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஓப்போட F29 Proலையும் ஒரு விஷயமே சொல்லலை. ஆனால் 2 வருடத்துக்கான OS அப்டேட்ஸ் அதுக்கு சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த ஃபோனுக்கு ஒரு வருடத்துக்கான OS அப்டேட்ஸ் வேணால் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைடு நமக்கு வந்து 2 கேமரா கொடுக்குறாங்க. ஓப்போட F29 Proல பார்த்த அதே கேமரா தான். மொதல் கேமரா ஒரு 50 மோட்ஸ்க்கான ரியர் ஃபேசிங் கேமரா. இது f1.8 அப்பர்ச்சரில் வருது. ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலிட்டி சப்போர்ட் இருக்குது. மேலும் பிரைமரி கேமரா 4K ஃபுட்டேஜ் 30 frames வரைக்கும் கேப்சர் பண்ணலாம். ரெண்டாவது 2 மோட்ஸ்க்கான மோனோக்ரோம் சென்சர் கொடுக்குறாங்க. இது f2.4 அப்பர்ச்சரில் வருது. ஸோ இதுதான் ஃபோனோட பேக் சைட் கேமராஸாக இருக்குது. மற்றபடி செல்ஃபி அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் சைடில் ஒரு 16 மோட்ஸ்க்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இது f2.4 அப்பர்ச்சரில் வருது. செல்ஃபி கேமராவில் நமக்கு வந்து ஃபுல் HD வீடியோஸ் வரையும் எடுக்கலாம். அடுத்த நெட்வொர்க்ஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் நமக்கு வந்து 5Gக்கான SNS சப்போர்ட் இருக்குது. இது இப்போ டியூல் 4Gக்கான VoLTE, டியூல் பேண்ட் வைஃபை, ப்ளூடூத் 5.1 GPS மாதிரி விஷயம் கொடுக்குறாங்க. ப்ளூடூத் வெர்ஷன்லாம் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. காரணம் இது சிப்போட லிமிடேஷன். இதுக்கு பெருசாக சொல்ல முடியாது. காரணம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த Snapdragon சிப்செட் கூட கொஞ்சம் பெட்டரான சிப்செட் கொடுத்துருக்கலாம். அது கொடுக்கல. ஆடியோஸை பொறுத்தவரையும் இந்த ஃபோனில் நமக்கு வந்து USB Type-C எடுத்து தராங்க. அதுபோல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது. மற்றபடி பேட்டரிஸை பொறுத்தவரையும் இந்த ஃபோனில் ஒரு 6500 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு 45 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. ஓப்போட F29 Proல நமக்கு 6000 mAh பேட்டரி கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து இந்த கெப்பாசிட்டி மட்டும் கூடியிருக்கு. ஆனால் சார்ஜிங் ஸ்பீட் கம்மியாகுது. அதில் 80 வாட் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இதில் 45 வாட் தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி சார்ஜ் பண்ணுறதுக்கு USB Type-C போர்ட் தராங்க. கடைசியாக இந்த ஓப்போயோட F29 விலையை பற்றி பார்க்கலாம். 8GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் விலை 23,999க்கும், அது 8GB RAM 2GB ஸ்டோரேஜ் விலை 25,999 அப்படிங்கிற பிரைசிங்கில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் அமேசான் வெப்சைட்டில் கிடைக்கும். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது பெரிய வேல்யூ ஃபார் மணி ஃபோன் இந்த ஃபோனை சொல்ல முடியாது. டிஸ்பிளே ஓகே, மற்றபடியாக கேமராஸும் ஓகே, இதுபோல் பேட்டரிஸ் கூட ஓகேயாக இருக்குது. மற்ற விஷயங்கள் அங்கங்கே கொஞ்சம் கோட்டை விட்டுருக்காங்க. இந்த ப்ரைஸுக்கு இதோட பெட்டரான வேல்யூ ஃபார் மணி தரக்கூடிய பல விதமான பிராண்ட்ஸும் இருக்குது. நம்ம சேனல் தொடர்ந்து வீடியோ போட்டுட்ருக்கோம். நீங்கள் பார்க்க நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட அந்த வீடியோ வால்பேப்பர் பார்த்துக்கிட்டிங்கன்னா செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓவராக பார்க்கும்போது ஓப்போ ஃபோன் தான் எனக்கு வேணும்னு நினைக்கிறவங்க வேணால் அது வாங்கலாமே தவிர மற்றபடி பெரிய வேல்யூ ஃபார் மணி ஃபோன் மாதிரி தெரியல இந்த ஓப்போ F29. ஸோ நீங்கள் இந்த ஃபோனை பற்றி நினைக்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சினா ஒரே லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிவிடுங்க. நானும் டெக்கி தமிழுக்காக மற்றபடி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.